Hi friends, welcome to our channel Susiraha Creations. இன்னைக்கு வீடியோல சீப்பு சீடை பண்ண போறோம். இதுல ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டும் செஞ்சுக்கலாம். ரெண்டுமே செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா இருக்கும். இது பார்க்கறதுக்கு சங்கு மாதிரி இருக்கிறதால சங்கு சீடைன்னு சொல்லுவாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் இனிப்பு சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரவை 1/4 கப், சர்க்கரை 1/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 2 கப். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல மைதாவை எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல ரவையை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுல நெய்யை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்ப தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நெய் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க. மாவு தானா உதிர்ந்து போகாம இந்த மாதிரி பிடிக்க வரணும். நெய் அளவு கரெக்டா இருந்தாதான் இந்த மாதிரி பிடிக்க வரும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் சீடையும் கரெக்ட் டெக்ஸ்சர்ல கிடைக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இத ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் கழிச்சு எல்லா மாவையும் சீடை மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அச்சு மேல மாவை மெதுவா வச்சு அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி கோடு கோடா விழுந்து மாவு தானா உருண்டு வரும். மாவு உருட்டி விடும் போதே 2 எண்டும் நல்லா ஒட்டிக்கும். பாருங்க, எவ்வளோ ஈஸியா பண்ணியாச்சு. இந்த அச்சு என்னோட ஃப்ரெண்டோட அம்மா எனக்காக கடையில செய்ய சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. இந்த ரெசிபியே அவங்க சொல்லி கொடுத்ததுதான். அச்சு இல்லைன்னா ஃபோர்க்ல கூட பண்ணிக்கலாம். ஃபோர்க் பேக் சைட்ல திருப்பி அதே மாதிரி மாவை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நமக்கு அதே ஷேப் கிடைக்கும். பாருங்க, எல்லா உருண்டைங்களையும் அழகா சங்கு ஷேப்ல செஞ்சு வச்சாச்சு. இது தனித்தனியா ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரே டைம்ல எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஆயில்ல பபிள்ஸ் கம்மியானதும் சீடையோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப இதோட கலர் இன்னி கொஞ்சம் அதிகமா இருக்கும். எல்லா சீடையும் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகர் நனையிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும். இதுல கம்பி பதம் எதுவும் பார்க்க வேண்டாம். சுகர் நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தா போதும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ஸ்ல இருக்கட்டும். இப்ப நம்ம ஃப்ரை பண்ண எல்லா சீடையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இத கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா சீடையிலையும் சுகர் சிரப் நல்லா கோட் ஆகும். இப்ப இத ஒரு பெரிய பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு இது ஒன்னொன்னா உதிர்த்து விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கார சீடை செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப். கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவை 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன். ஒரு பெரிய பவுல்ல கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. இதுல ரவை, தேவையான அளவு சால்ட், இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா கலந்து விடுங்க. இப்ப இதுல நெய்யை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இனிப்பு சீடைக்கு சொன்ன மாதிரி தான் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது
மாவு தானா உதிராம நல்லா பிடிக்க வரணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதும் 1 டீஸ்பூன் நெய்யை மேல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இதை ஒரு 1/2 an hour மூடி வச்சுக்கலாம். 1/2 an hour கழிச்சு ஓபன் பண்ணி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு ஃபுல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி வச்சுக்கோங்க. அதே அச்சுல இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் அச்சுலையோ இல்ல ஃபோர்க்லயோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க அழகா லைன் லைனா சங்கு மாதிரியே வந்திருக்கு. இந்த எல்லா சீடைகளையும் தனித்தனியா உதிர்த்து போட்டு ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே டைம்ல ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கலாம். இப்ப எல்லா சீடையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதுல தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது சால்ட்டும் காரமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப கார சீடையும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 சீடையும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். Thank you all. Meet you again.